இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, உற்றாரே, உறவினரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். மீண்டும் ஒரு புது விடியல் நம்முடைய வாழ்வில் நாம் மகிழ்ந்திருக்க வேண்டிய நாள். எனவே மகிழ்ச்சிக்கு ஒவ்வாத அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை மற்றும் பற்றி பிடிக்கின்ற மக்களாக மாறுவோம். அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிப்பார். நம்புவோம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை, ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. திருத்தூதர்கள் தூய ஆவியால் நிறைந்து சொன்ன வார்த்தைகள் தான் இவை. இயேசுவின் பெயர் மற்ற எல்லா பெயரையும் விட மேலானது என்று பறைசாற்றுகின்றார்கள். பிறப்பதற்கு முன் தந்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இந்த பெயர். இந்த பெயரை சொல்லி ஜெபித்தால் விடுதலை உண்டாகும், நோய்கள் குணமாகும், சாத்தானின் தீய சக்திகள் விலகும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கிடைக்கும், மகிழ்ச்சி உண்டாகும், நம்பிக்கை பிறக்கும், துன்பம், துயரம், கண்ணீர், கவலை அனைத்தும் மாறும். இயேசு 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 என்ற அந்த நாமத்திற்கு மட்டும்தான் இந்த சக்தி உண்டு, இந்த வல்லமை உண்டு, இந்த ஆற்றல் உண்டு. நம்மை துன்பத்திலிருந்து மீட்கக்கூடிய சக்தி இந்த இறைவார்த்தை, இந்த இயேசு என்ற இந்த நாமத்துக்கு மட்டும்தான் உண்டு, பேருக்கு மட்டும்தான் உண்டு. எனவே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்வது போல இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்லப்படுகின்றது. அன்புமிக்கவர்களே, இயேசுவின் பெயரால் நமக்கு மீட்பு கிடைக்கின்றது. எனவே இந்த பெயர், இயேசு என்ற பெயர் மீண்டும் மீண்டும் தியானிக்கும் போது நமக்கு மீட்பு கிடைக்கின்றது, ஆற்றல் கிடைக்கின்றது. அதனால் தான் திருத்தூதர்கள் சொல்லுகிறார்கள், தூய ஆவியால் நிறைந்து யார் யார் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்கு இயேசுவினுடைய திருநாமத்தின் வல்லமை கிடைக்கும், சக்தி கிடைக்கும். ஏனென்றால் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் நம்முடைய கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் ஆண்டவர் இயேசு. இயேசு என்ற பெயர் மட்டுமே. எனவே இந்த பெயருக்கு சக்தி உண்டு, வல்லமை உண்டு, நம்மை மீட்கக்கூடிய ஆற்றல் உண்டு. எனவே இந்த நாளிலே இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். இயேசு என்ற ஒரே பெயர் நம்மை மீட்கும், நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுவித்து நம்மை பாதுகாக்கும். இன்று அதிகமான நேரங்கள் இந்த இயேசு இயேசு என்று சொல்லுவோம். அமைதியாக இருக்கும்போது இயேசு இயேசு என்று சொல்லுவோம். தியானத்தில் இருக்கும்போது இயேசு இயேசு என்று சொல்லுவோம். வேலைகளில் இருக்கும்போது இயேசு இயேசு என்று சொல்லுவோம். எந்த நேரமும் தியானிக்கின்ற ஒரு பெயராக இந்த இயேசு என்ற பெயர் இருக்கட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு நம்மோடிருந்து நம்மை வழி நடத்துவார். நாம் எங்கு செல்ல வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த இயேசு என்ற நாமம் நமக்கு உணர்த்தும். இதற்காக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.